மாண்புமிகு உறுப்பினர் மாரிமுத்து. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்துறைப்பூண்டி நகராட்சி ஒரு பழமையான நகராட்சி. கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு மேல் அங்கே வருமானம் உள்ள நகராட்சி. கிட்டத்தட்ட 33,000 மக்கள் தொகையை கொண்டிருக்கிற நகராட்சி. குடியிருப்புகளே கிட்டத்தட்ட 8,000த்திற்கு மேல் இருக்கிறது. நகரமும் விரிவடைந்து கொண்டே வருகிறது. எனவே எல்லா தகுதிகளும் இருக்கிற திருத்துறைப்பூண்டி நகராட்சியை 2ஆம் நிலை நகராட்சியிலிருந்து முதல் நிலை நகராட்சியாக தரம் உயர்த்த அமைச்சர் அவர்கள் ஆவண செய்வார்களா என்று தாங்களின் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அந்த இருக்கிற நகராட்சியினுடைய தரம் உயர்த்துவதை பற்றி கேட்டிருக்கிறார்கள். அப்படி எல்லா தகுதியும் இருக்குமானால் இந்த ஆண்டை இப்போதே இந்த சட்டமன்றத்திலே தரம் உயர்த்தி உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஹசன் மௌலானா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மூல கேள்விக்கு சம்பந்தம் இல்லை, ஆனால் அவசர நிலை கருதி இந்த கேள்வியை கேட்க வேண்டியதாவது. என் தொகுதிக்கு உட்பட்ட தரமணி பகுதியில் கடந்த ஒரு வாரமாக குடித்தண்ணீர் விநியோகம் இல்லாமல் மிகவும் சிரமத்திற்கு மக்கள் ஆளாகிறார்கள். போராட்டங்கள் வெடிக்கும் நிலையில் இருக்கிறது. தரமணி தரமணிக்கே தண்ணி வரல ஒரு வாரமா. தயவு கூர்ந்து மாண்புமிகு அமைச்சர் இதை தங்கள் வாயிலாக. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சொல்வதை கவனத்தில் எடுத்திருக்கிறோம். அதிகாரிகள் எங்களுடைய துறையினுடைய அதிகாரிகள் இருக்கிறார்கள். உடனடியாக அது சரி செய்யப்பட்டு அந்த தண்ணீர் ஏதாவது குழாய்கள் எங்கேயாவது உடைந்திருந்தால் உடனடியாக கவனித்து அங்கே தண்ணீர் கொடுப்பதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும்.